நீங்க நீங்க எப்ப வந்தீங்க? என் அன்பு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டு இருந்தல்ல, அப்பதான் வந்தேன். சாமி கும்பிடும்போது தொந்தரவு பண்ண வேணாம் தான் அமைதியா இருந்துட்டேன். நானும் வேண்டிக்கிட்டேன். என்ன தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்டீங்க? எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் என் ஆனந்தி கூடவே தான் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ வேணா பாரு, கிருஷ்ணர் என் வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவார். உங்க நல்ல மனசுக்கு நீங்க என்ன கேட்டாலும் சாமி கொடுக்கும். ஆமா ஆமா, முன்ன எனக்கு கொடுத்த மாதிரி. கரெக்டு தானே? ஆ, சரி, நம்மள பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆனா அக்கா மாமாவுக்கு செய்ய வேண்டியதையும் சீக்கிரமா செய்யணுங்க. இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நீ தான் எங்க அம்மாவையே பேசி சமாளிச்சு சகலையோட அப்பா அம்மாவை சந்தோஷமா ஊருக்கு அனுப்பி வச்சிட்டியே. என்ன பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல? அதோட முடிஞ்சு போச்சா? மாமா வேலைய ஊருக்கு மாத்தி கொடுக்கணும்னு கேட்டார்ல, மாத்தினாதானே போக முடியும். யாரு போக முடியும்? சொல்லு, யாரு எங்க போகணும்? அது அது அ- அக்கா அக்காவும் மாமாவும் ஊருக்கு போனா வேலைய மாத்தி வாங்கணும்ல, அத சொன்னேன். யார் எங்க போகணும், யார் எங்க இருக்கணுங்கிறதெல்லாம் நாம முடிவு பண்றதில்ல ஆனந்தி. கடவுள் அதை ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பார். அவர் நினைச்சதை நடத்தி வைக்க நம்ம மூலமா சின்னதா ஒரு முயற்சி தான் பண்ண வைப்பார். ஆனா இங்க எல்லாத்தையுமே நாம தான் நடத்துறோம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது கடவுள். அதே மாதிரி நாம வேண்ட கிருஷ்ணர் நமக்கு எது நல்லதோ அதைத்தான் செஞ்சு வைப்பார்.